சீக்கிரம் புதிய போர் ஆரம்பம். ஈரான் போட்ட பகீர் குண்டு வேகமாக ரெடியாகும் உலகம். ஹார்முஸ் நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டிலும் நிர்வாகத்திலும் இருப்பதாக அந்நாட்டின் ஃபசிஜ் துணை ராணுவ படையின் தலைவர் ஹுசைன் தாயிப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் ஹார்முஸ் நீரிணை மீது அமெரிக்கா முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். இந்த கருத்து வெளியான ஒரு நாளுக்கு பிறகு ஈரான் தரப்பிலிருந்து இந்த பதிலடி வெளியாகியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் மற்றொரு போரை தொடங்குவதன் மூலம் பிராந்தியத்தில் இஸ்லாமிய குடியரசு ஈரான் பெற்றுள்ள ஆதரவை சீர்குலைக்க அமெரிக்கா முயன்றதாக தாயிப் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் ஈரானிடம் விமானப்படையும் கடற்படையும் இல்லை என்று அமெரிக்கா கூறிய போதிலும் அந்த முயற்சியிலும் அமெரிக்கா மீண்டும் தோல்வியடைந்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இன்று ஹார்முஸ் நீரிணை இஸ்லாமிய குடியரசு நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாட்டில் இருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்று தாயிப் கூறியுள்ளார். மேலும் ஈரான் தனது நடவடிக்கைகளை முழுமையான பாதுகாப்புடன் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகின் முக்கியமான கடல்வழி பாதைகளில் ஒன்றாக ஹார்முஸ் நீரிணை உள்ளது. அதன் வழியாக சர்வதேச அளவில் அதிக அளவிலான எண்ணெய் மற்றும் எரிசக்தி பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. இதனால் இந்த நீரிணை தொடர்பாக ஈரான் மற்றும் அமெரிக்கா வெளியிடும் மாறுபட்ட கருத்துக்கள் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளன. சீக்கிரம் புதிய போர் ஆரம்பம். ஈரான் போட்ட பகீர் குண்டு வேகமாக ரெடியாகும் உலகம். ஹார்முஸ் நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டிலும் நிர்வாகத்திலும் இருப்பதாக அந்நாட்டின் ஃபசிஜ் துணை ராணுவ படையின் தலைவர் ஹுசைன் தாயிப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் ஹார்முஸ் நீரிணை மீது அமெரிக்கா முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். இந்த கருத்து வெளியான ஒரு நாளுக்கு பிறகு ஈரான் தரப்பிலிருந்து இந்த பதிலடி வெளியாகியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் மற்றொரு போரை தொடங்குவதன் மூலம் பிராந்தியத்தில் இஸ்லாமிய குடியரசு ஈரான் பெற்றுள்ள ஆதரவை சீர்குலைக்க அமெரிக்கா முயன்றதாக தாயிப் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் ஈரானிடம் விமானப்படையும் கடற்படையும் இல்லை என்று அமெரிக்கா கூறிய போதிலும் அந்த முயற்சியிலும் அமெரிக்கா மீண்டும் தோல்வியடைந்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இன்று ஹார்முஸ் நீரிணை இஸ்லாமிய குடியரசு நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாட்டில் இருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்று தாயிப் கூறியுள்ளார். மேலும் ஈரான் தனது நடவடிக்கைகளை முழுமையான பாதுகாப்புடன் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகின் முக்கியமான கடல்வழி பாதைகளில் ஒன்றாக ஹார்முஸ் நீரிணை உள்ளது. அதன் வழியாக சர்வதேச அளவில் அதிக அளவிலான எண்ணெய் மற்றும் எரிசக்தி பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. இதனால் இந்த நீரிணை தொடர்பாக ஈரான் மற்றும் அமெரிக்கா வெளியிடும் மாறுபட்ட கருத்துக்கள் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளன.